வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்யலாம் என புதுவை வேளாண் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாவட்ட விவசாயிகள் தற்பொழுது சாகுபடி செய்துள்ள நவரை, நெற்பயிர், கரும்பு மற்றும் வாழை சாகுபடியை பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெறலாம். திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு கூடிய விவசாயிகளின் பங்களிப்பை மாநில அரசே செலுத்துகிறது. ஆகவே 2025ஆம் ஆண்டுக்கான நவரை திட்டத்திற்கு கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை நெல் விதைத்து பயிர் செய்த விவசாயிகள் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ளும், கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் 31ஆம் தேதி வரை கரும்பு மற்றும் வாழை நடவு செய்து சாகுபடி செய்த விவசாயிகள் வரும் 30ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும். விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவி வேளாண் அலுவலரிடம் விதைப்பு சான்றிதழ் பெற்று தங்கள் பகுதியில் செயல்படும் பொது சேவை மையங்கள் மூலமாக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அக்னிவீர் பணியிடங்களுக்கு இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னிவீர் பொதுப்பணி, தொழில்நுட்பம், எழுத்தர், ஸ்டோர் கீப்பர், தொழில்நுட்பம், டிரேட்ஸ்மேன், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிரேட்ஸ்மேன், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ளிட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் புதுவை ஒன்றிய பிரதேசத்தில் புதுச்சேரி மாவட்டம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் இணையவழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் அமைந்துள்ள இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்தை நேரிலோ தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை திருடிய தமிழக வாலிபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோபிநாதன். இவர் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது உறவினர் ஒருவரை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார். அதனை மருத்துவமனை வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்திவிட்டு உறவினரை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வந்தபோது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் வளவனூரை சேர்ந்த அன்பு என தெரிய வர அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள அன்பின் நண்பரை தேடி வரும் போலீசார் அவரை கைது செய்த பின்னரே இருசக்கர வாகனத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 4 பேரிடம் 25,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்தவர் சிவபெருமாள். இவரை தொடர்பு கொண்ட நபர் கார் கம்பெனியிலிருந்து பேசுவதாக முதலில் அறிமுகம் செய்தார். கம்பெனியில் வேலை வேண்டுமானால் முதலில் டெபாசிட் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 22,000 பணத்தை அனுப்பினார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாததால் மோசடி கும்பல் என தெரிய வந்தது. மேலும் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஜோதிகா 1,600, சாரம் பகுதியை சேர்ந்த ஸ்வர்ணலட்சுமி 1000 ரூபாய், வில்லியனூரை சேர்ந்த அப்துல் 1000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்து 4 பேரும் தனித்தனியே கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் 10 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார்.
இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காரைக்கால் கீழ காசாக்குடி சீதலாதேவி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடி பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ பெரியாச்சி அம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 18 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு கட புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் அருள் பெற்றனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பதால் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவை மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் திறந்து வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட அவசர மருத்துவ மற்றும் விபத்து பிரிவு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அவசர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி டீன் டாக்டர் கவிதா வாசுதேவன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ், நிர்வாக அலுவலர் முத்துலிங்கம், பொது தொடர்பு அலுவலர் டாக்டர் ராஜேஷ் ரத்தினம் மற்றும் டாக்டர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வை அவசர மருத்துவம் மற்றும் விபத்து பிரிவு பொறுப்பு அதிகாரியாக பணியாற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதிய வசதிகள், மேம்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு முறைகள் ஆகியவை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவில் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. நிரந்தர கட்டிடம் வேண்டும், மின் வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வந்தது. போதிய இடவசதி மற்றும் கட்டுமான பணிகள் நடைபெற்றதால் தற்காலிகமாக கோரிமேட்டில் உள்ள இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தற்காலிக கல்லூரி கட்டிடத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இப்போதைய பேராசிரியர்கள் இல்லாததால் கல்வி பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நிரந்தர கட்டிடம் கோரியும் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கல்வித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த கல்வித்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் விரைவில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, பிம்ம சுத்தி, ரக்ஷா பந்தனம், நாடி சந்தானம், 4ஆம் கால யாகசாலை பூஜை, ஸ்பரிஷா ஹியுதி, மூலமந்திர ஹோமம், தத்துவார்ச்சனை, திரவியா ஹியுதி, மகா பூர்ணா ஹியுதி, யாத்ரா தானம், கிரக பிரீதி, தசதானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமானம் மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும், மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்
எஸ்.வி. சுகுமாரன், சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், ரமேஷ், சரவணன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறக்கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றியுள்ள வக்பு வாரிய திருத்த சட்டம் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முஸ்லிம்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் வக்பு வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.